அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறையுணர்வு. வெல்கம் டு மை சேனல். இந்த காணொளியில அழகு 4ல இக்கால இலக்கியம் அப்படின்ற பொருண்மையில புதிய தலைப்புல நம்ம காணொளிய பார்க்க போறோம். அகவய தேடலை கவிதைகளாக்கிய போக்கு அந்த தலைப்புல இடம்பெற்றுள்ள முதல் நபர் தான் நான் பிச்சமூர்த்தி. நான் பிச்சமூர்த்தி குறித்த பதிவு தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போறோம். காணொளியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யுஜிசி நெட் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடவே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிறந்த ஊர் கும்பகோணம். பெற்றோரினுடைய பெயர் நடேச தீட்சிதர் காமாட்சி அம்மாள். இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம். சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பாக்குறப்போ சிறுகதையினுடைய சாதனை, புது கவிதையின் பிதாமகன், புது கவிதையின் முன்னோடி, தமிழ் புது கவிதை இயக்கத்தின் தோற்றுனர், புது கவிதையின் முதல்வர், புது கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி. இது எல்லாமே நான் பிச்சமூர்த்தியினுடைய சிறப்பு பெயர்கள். புனை பெயர்கள் அப்படின்னு பாக்குறப்போ ரேவதி, பிச்சு, நாப்பி, இந்த புனை பெயர்கள்ல எழுதக்கூடிய ஒரு நபர் தான், எழுதியவர் தான் நான் பிச்சமூர்த்தி. மனைவி சாரதா அம்மையார். 3 மகள்கள்: அலமேலு, ராஜலட்சுமி, மீனாட்சி. பெயர் காரணம் அப்படின்னு பாக்குறப்போ இவருக்கு முன்னாடி பிறந்த 3 குழந்தைகள்ல இருவர் இறந்ததுனால வேங்கட மகாலிங்கம் அப்படின்ற அவருடைய அந்த இயற்பெயரை பிச்சை அப்படின்னு பெற்றோர்கள் மாற்றி வைத்திருந்திருக்காங்க. ரொம்ப ஒரு அற்பமான பெயரை வச்சு அழைச்சதுனால யமன் இவரை கூட்டிட்டு போக மாட்டாரு. அப்ப இந்த மகனும் இறக்க மாட்டான், இறந்து போயிட மாட்டாரு அப்படின்ற அடிப்படையில இவருக்கு பிச்சை அப்படின்ற பெயரை வச்சு அழைத்திருந்திருக்கிறாங்க. பின்னால இந்த பெயரே இவருக்கு பிச்சமூர்த்தி அப்படின்னு மாறி இருக்கு. நடேச தீட்சிதரனுடைய பணி, தந்தையாரினுடைய பணியை பார்க்கிறப்போ முன்னோர் விட்டுட்டு போன அந்த தெலுங்கு பிராமணர்கள், தஞ்சை மராட்டியர் அவையில பண்டிதர்களாக பணியாற்றி இருந்திருக்கிறாரு. இவர் தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, மராட்டி மொழிகள்ல ஹரிகதா சொற்பொழிவு செய்யும் அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருந்திருக்கிறாரு. சைவ புராண பிரசங்கங்களையும் செய்த பெருமைக்குரியவர். நான் பிச்சமூர்த்தியினுடைய இளமையும் கல்வியும் பாக்குறப்போ பிச்சமூர்த்திக்கு 7 வயதாகும் போது தந்தை இறந்து போயிடுறாரு. தாயாரினுடைய பராமரிப்புல வளர்ந்த பிச்சமூர்த்தி கும்பகோணம் டவுன் ஹைஸ்கூல்ல உயர்கல்வி கற்று பின்னாடி நேட்டிவ் கலாசாலையில தத்துவத்துல BA பட்டம் படிச்சு முடிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி சென்னைக்கு போய் அங்க சட்டம் பயில்றாரு. வழக்கறிஞர் பணியில சில காலம் இருந்திருக்கிறாரு. 1924ஆம் ஆண்டுல இருந்து 1938ஆம் ஆண்டு வரை நீதிமன்றங்கள்ல வழக்கறிஞரா பணியாற்றி இருக்கிறாரு. இந்த காலகட்டத்துல கும்பகோண நகர சபை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு. அரசு பணின்னு பாக்குறப்போ 1939ஆம் ஆண்டு முதல் 1959ஆம் ஆண்டு வரை இந்து அறநிலைத்துறையில அதிகாரியா பணிபுரிஞ்சிருக்கிறாரு. பத்திரிகை பணின்னு பாக்குறப்போ அனுமன், நவ இந்தியா பத்திரிகையில துணை ஆசிரியரா பணிபுரிஞ்சிருக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து சுதேசமித்திரன், சுதந்திர சங்கு, தினமணி, மணிக்குடி, இப்படி பல பத்திரிகைகள்ல இவர் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததுனால இவரே அறியாம எழுத்துத்துறைக்கு அது இழுத்துட்டு வந்திருக்கு. திரையுலக நடிகராகவும் இருந்திருக்கிறாரு. 1938ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஸ்ரீ ராமானுஜர் அப்படின்ற திரைப்படத்துல ஆள வந்தார் அப்படின்ற வேடத்துல நடித்து நடிகராகவும் வளம் வந்த பெருமைக்குரியவர். இலக்கிய வாழ்க்கைன்னு பாக்குறப்போ இவருடைய முதல் கதை சயின்ஸுக்கு பலி, கலைமகள் இதெல்லாம் 1932ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. 1933ல கலைமகள் நடத்திய சிறுகதை போட்டியில பரிசு பெற்ற இவருடைய சிறுகதை தான் முள்ளும் ரோஜாவும். இவர் இந்த சிறுகதை தான் நான் பிச்சமூர்த்தியை பரவலான மக்கள் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துறது. இதற்கு முன்னாடி 1922ல இளைஞன், நாஸ்திகன் கடிதம் அப்படின்ற 2 கதைகளை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாரு.
அதுக்கப்புறம் 1933ல இந்த 2 கதைகளையும் மோகினி, ஆராய்ச்சி அப்படின்ற பெயர்கள்ல தமிழ்ல பின்னால வெளியிட்டு இருந்திருக்கிறாரு. முதல் கவிதை வந்து இவருடையது காதல் அப்படின்ற கவிதை 1934ஆம் ஆண்டு வெளியாகியிருக்கு. மணிக்கொடி, கலைமகள், சுதந்திர சங்கு ஆகிய இதழ்கள்ல பல கதை, கவிதை, கட்டுரை எல்லாம் எழுதியிருக்கிறாரு. தாகூரினுடைய எழுத்துக்களால பெரிதும் ஈர்க்கப்பட்டாரு. தாகூரினுடைய கவிதைகள், கதைகள் இரண்டினுடைய செல்வாக்கும் இவர்கிட்ட இருந்திருக்கு. இவருடைய தோற்றமே தாகூரிலிருந்து இவர் வந்து பெற்றுக்கொண்டதுதான் அப்படின்னு சொல்றாங்க. கு.ப. ராஜகோபாலனை வந்து கும்பகோணத்துல 1933ல நடைபெற்ற மாமாங்கம் கதர் கண்காட்சியில சந்திக்கிறாரு. அதுக்கு பின்னாடிதான் அவரோட ஒரு நெருக்கமான நட்பு இவருக்கு ஏற்படுது. பெரும்பாலும் திருச்சியிலயும், ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கத்திலயும் வாழ்ந்த காலத்துல திரிலோக சீதாராமையும் சிவாஜி இதழை மையமாக்கி திருச்சியில இருந்த இலக்கிய குழுவுல தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாரு. கு.ப. ராஜகோபாலன் திருச்சிக்கு வந்து பிச்சமூர்த்தியை சந்திக்கக்கூடிய ஒரு வழக்கம் தொடர்ச்சியா இருந்திருக்கு. ஸ்ரீரங்கத்திலும் கும்பகோணத்திலும் அறநிலைத்துறை அதிகாரியா பணியாற்றிய காலகட்டத்துல அங்கிருந்த முறைகேடுகளுக்கு உடன்படாமையால கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்கிறாரு. பல வகையான ஆன்மீக சாதனைகளிலும் ஈடுபட்டிருக்கிறாரு. 18 ஆண்டுகள் இவர் வந்து இந்த ஆன்மீகம் தொடர்பா போனதுனால எதுவும் எழுதாம போயிட்டாரு. மீண்டும் தினசரி வேலைக்கு சேர்ந்த பின்னாடி எழுத ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆன்மீக ஈடுபாடுன்னு பாக்குறப்போ 1925ஆம் ஆண்டு திருவண்ணாமலையில ரமண மகரிஷியையும் 1930ல சித்தர் குழந்தை சாமியையும் சந்தித்து துறவு நிலை அருளுமாறு வேண்டுறாரு. பின்னாடி மனவாழ்வு ஏற்றது அப்படின்னு இவரே போயிடுறாரு. 1936ல திருச்சியில பொக்கத்துறையில வெங்கட்ராமையர் அப்படின்ற ஆன்மீக குருவை கண்டுபிடிச்சு மந்திர உபதேசம் அவர்கிட்ட பெறாரு. அதுக்கு பின்னாடி உப்பில்லாத உணவு உண்டு பிரம்மச்சரிய நோன்பை கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இவருடைய அந்த இலக்கிய படைப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ சிறுகதைகள், 18ஆம் பெருக்கு, ராகு கேது, தாய், வானம்பாடி, ஆராய்ச்சி, மருதாணி, விரலெங்கே அழகெங்கே, விழிப்பு, முள்ளும் ரோஜாவும், சொக்கு, மீனி, புருஷன் எழுதின கதை, காபூலி குழந்தைகள், அடகு, அரை பைத்தியம், மீனலோசனி, ஜம்பரும் வேஷ்டியும், மோகினி, மாங்காய்த்தலை, இரட்டை விளக்கு, தரிசனம், பலூன் பைத்தியம், நெருப்பு கோழி, புலியின் வரிகள், முதல் பிடில், காவல், வெறும் செருப்பு, ஞானப்பால், குடும்ப ரகசியம் இது வந்து ஒரு குறுநாவல், காக்கைகளும் கிளிகளும் விசுறுவர் கதைகள். கவிதைகள் அப்படின்னு பாக்குறப்போ காட்டு வாழ்த்து, வழித்துணை, குயிலியின் குயிலின் சுருதி, நாவல் அப்படின்னு பாக்குறப்போ குடும்ப ரகசியம், கட்டுரைகள் மனநிழல், நாடகம் காளி. இந்த தகவலோட பிச்சமூர்த்தி குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்றேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி.